இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, எங்கள் வயலுக்கிட்ட தாங்க வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா, வீட்டு பக்கத்துலேயே புத்துக்கன்று இருந்துச்சு. ஸோ அங்கே தான் பொங்கல் வச்சோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, அங்கே இல்லைங்க. எங்கள் வயலான தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா, ஒரு புத்துக்கன்று இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த இடத்துல தான் பொங்கல் வைக்க போகிறோம். வெயில் பார்த்திங்கன்னா குறையவே இல்லை. டைம் நாங்கள் பொங்கல் வைக்கும்போது ஒரு 3 o'clock இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். செம்ம வெயில். பக்கத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன மரம் இருந்தது. அந்த நிழல் வந்து கொஞ்சம் அடித்ததால் அங்கே வந்து எனக்கு அடுப்பு செட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த நிழல் இருந்ததால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அங்கே தான் இப்போ பொங்கல் வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பொங்கல் வைக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணலாம். மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் வந்து பொங்கல் செலிப்ரேஷனே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து சென்னையில் தாங்க செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஊருக்கு வந்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ எப்பயுமே சென்னையில் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி பொங்கல் செஞ்சு வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. மற்றபடிலாம் பார்த்திங்கன்னா எந்த செலிப்ரேஷனும் அதிகம் இல்லை. ஆனால் அந்த லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாவே இருந்துச்சு அப்போல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. வில்லேஜில் எப்படி செய்வாங்கன்னு ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாது. மேரேஜுக்கு அப்புறம் தான் எங்கள் ஊரில் எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக செய்ய கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக பொங்கலும் செஞ்சிட்றேன். இந்த கோழி சாவல் எதுக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கோன்னா, நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து இந்த பொங்கல்லாம் முடிச்சிட்ட பின்னாடி கடைசி நாளில் தாங்க சாப்பிடுவோம். அதனால் லைட்டாக அந்த கொண்டையை மட்டும் வந்து கீறி விடுவாங்க. ஸோ அதுக்கு தாங்க இந்த கோழி சாவல் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதை கட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேட், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பொங்கல் சாப்பிட போகிறோம். பொங்கலும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருந்தது. வெயிலும் அதுக்கேற்ற மாதிரியே இருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிக்க பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனேனே. என்னென்னா அப்பாவுக்கு வந்து அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் கிளம்பி போயிடுவேன் அப்பாவுக்கு சாமி கும்பிட. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா போக லேட் ஆகிடுச்சுங்க. அதனால் முன்னாடியே அவங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா போயிட்டு நானும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா என்னோட தம்பி பையன் தாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஹாய் சொல்கிறான். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.